ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஃபைனலி தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாராரு. அண்ட் நம்ம துங்காவும் ஜெயிலுக்கு போயிடுறாரு. துங்கா கூட ஜோடியாக நம்ம ஐஸ்வர்யாவும் இப்போது ஜெயிலுக்கு போக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நம்ம மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபம் சீரியலில் கீதா வந்துட்டு என்னால் தான் தீபா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் போய் தீபாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நேராக துங்கா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அண்ட் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. என்னென்னா, நம்ம துங்கா வந்துட்டு கீதாவை கத்தியால் குத்த போகிறாரு. அப்போது நம்ம கார்த்திக் வந்து இடையில தடுத்துறாரு. ஸோ ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. கார்த்திக் வந்துட்டு கீதாவுக்காக பயங்கரமாக அடித்து பொடிச்சு சண்டைலாம் போட்டு கீதாவை அங்கேருந்து காப்பாற்றிடுறாரு. அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா துங்கா கிட்ட ஒரு சவாலும் விடுறாரு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கீதாவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ட் அது ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு துங்காவை கார்த்திக் போலீஸில் படிச்சம் கொடுத்தாராரு. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா இன்னும் கண்ணு முழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இருந்துகிட்ருக்காங்க நம்ம சக்தி வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம கார்த்திக் சாரை கண்டுபிடிச்சணுன்னு சொல்லிட்டு கார்த்தியோட காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே ஆனந்த் இருக்கார். ஆனந்த் கிட்டே போயிட்டு, சார் நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுங்க, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சாரோட அன்னிக்கிட்ட போயிட்டு தீபா என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ரவுடியை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது அவங்கக்கிட்ட இருந்து நான் காப்பாற்றி ஒரு இடத்துல வச்சுருக்கேன், நீங்கள் அது தயவு செஞ்சு தீபா மேடத்துக்கு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்துக்கிட்ட கெஞ்சுறாங்க. என்னம்மா சொல்கிற, உன் கூட இருக்கிறாங்களா தீபா, நீ தான் பார்த்துட்டு இருக்கியா, அப்போ தீபா உண்மையிலே உங்கள் கூட தான் இருக்காங்களான்னு கேட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு. ஆமாம் அப்படின்னு உடனே கார்த்திக் கால் பண்ணிட்டு, கார்த்திக் உடனே நீ நம்ம கம்பெனிக்கு வா, தீபா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, அந்த நர்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சார் நீங்கள் எதுவும் தப்பாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சக்தி பயத்தில். ஏம்மா என்னை நம்புமா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்துடுறாரு. கார்த்தி வந்தோடனே, சார் எங்கே சார் போனீங்க, உங்களை நான் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் சார், மேடம் எங்கள் கிட்ட தான் இருக்காங்க, மேடம் இன்னும் கண்ணு முழிக்கல, ஆனால் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமே மேடம் கண்ணு முழிச்சிருவாங்க, ஆனால் அவங்க கண்ணு முழிக்கணும்னா இப்போ நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கு பயங்கர ஹாப்பியாக ஆகிடுது. எங்கம்மா இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஆனந்ததுக்கப்புறம் கார்த்தி சக்தி நர்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தீபாவை பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ரவுடிகளை வச்சு தீபாவை கடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ தீபாவை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் கடத்திக்கிட்டும் போயிடுறாங்க. அண்ட் அங்கே வந்த கார்த்திக்கு இப்போ இங்கே தீபா இல்லைன்னு பயங்கர ஷாக் ஆகுது. உண்மையிலே தீபா இங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருந்த சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் சார் உண்மையிலே தீபா மேடம் இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 ரவுடிங்க வந்து எங்கள் எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு எங்களை தள்ளி விட்டுட்டு தீபா மேடமை கடத்திட்டு போயிட்டாங்க சார், இந்த வழியாக தான் போனாங்க, ஒரு ஆட்டோவில் போனாங்க, சீக்கிரம் போய் பிடிங்கன்னு சொல்கிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.